ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட். நம்ம இன்னைக்கு பாலக் பன்னீர் பார்க்க போகிறோம். ஒரு தட்டில் பாலக் இலையை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த கீரையை நம்ம இந்த தண்ணியில் போட்டு நல்லா அலசி க்ளீன் பண்ணிடலாம். பாலக்கில் இருக்கிற மண்ணெல்லாம் போகும். தண்ணியை 2-3 தடவை மட்டும் மாற்றி மாற்றி நம்ம இதை சுத்தப்படுத்திடலாம். இப்போ ஒரு கடாயில் கொத்தமல்லி விதை சேர்த்துருக்கேன். இதோட சீரகம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்ல சிவப்பாக வறுத்து பொடி பண்ணிடலாம். இந்த பாலக் பன்னீர் சப்பாத்திக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷு. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கணும். அதனால் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம கீரையை பிளான்ச் பண்ண போகிறோம். அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணியில் கீரையை 3 நிமிஷம் பாயில் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் கோல்டு வாட்டரில் நம்ம கழுவ போகிறோம். இப்போ இந்த கீரையை இந்த சுடுதண்ணியில் போட்டுடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம இந்த கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் இந்த கீரை இந்த தண்ணியில் நல்லா கொதிக்கணும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை மட்டும் எடுத்துக்கலாம். இது எதுக்காக இந்த மாதிரி பிளான்ச் பண்ணுறோன்னா, அந்த கீரையில் இருக்கிற இந்த கலர் மாறாமல் இருக்கும். விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும். அதனால் நமக்கு டைமும் ஈஸியாக சேவ் ஆகும். இப்போ நம்ம பாயில் பண்ண கீரையை ஒரு பவுலில் போட்டுடலாம். இது மேலே நான் கொஞ்சமாக கோல்டு வாட்டர் விட்டுறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த கீரையை போட்டுடலாம். இதோட சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஈஸியாக பண்ணிடலாம் இந்த பாலக் பன்னீர். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பட்டையை சேர்த்துக்கலாம். இதோட மிளகு சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப லாங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்டான ஒரு சைட் டிஷ்ஷு. இதோட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஆனியன் பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் பண்ண வைக்கலாம். இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ நான் சீரகம் சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இப்போ நம்ம தயார் பண்ணி வச்சிருந்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகு, பூண்டு, பட்டை இது 3 சேர்த்ததுனால நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா வதக்கிடலாம்.
இந்த டைமில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த அந்த பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் காரத்துக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், ரொட்டி எல்லாத்துக்கும் இந்த பாலக் பன்னீர் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக தயிர் விட்டுக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நல்ல ஹெல்த்தியான ரெசிபி இது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாலக்கில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது, அதனால் வீக்லி ஒன்ஸு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பாலக்கை சேர்த்துடலாம். இதோட இஞ்சி, பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்ல கலர் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ நம்ம கொஞ்சமாக அந்த பாலக் அரைச்ச தண்ணியை எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் வேக விடலாம். இப்போ நான் பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கிறேன். மசாலாலாம் பன்னீரில் இறங்கணும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப க்ரீமியாக வரத்துக்காக நான் பால் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கசூரி மேத்தி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஈஸியாக பண்ணக்கூடிய சைட் டிஷ்ஷு. ஒரே மாதிரி சைட் டிஷ் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக சைட் டிஷ் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நல்ல டேஸ்டான சைட் டிஷ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு ஆல்மோஸ்ட்டு டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சூப்பரான பாலக் பன்னீர் தயாராகிடுச்சு. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் லிவ் வித் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.